ஹாய்ங்க, நான் பிரியா. மார்கழி குளிரில் நம்மளால எந்திரிக்கவே முடியலைங்க. ஆனால் ஜோஷ்னிக்கிட்ட நான் சொன்னேன், சின்ன வயசில் வந்து பிள்ளையாருக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன், நீயும் போகிறதுனா போ அப்படின்னு சொன்னேங்க. அவளே காலையில் எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி தான் என்னை எழுப்பி விட்டா. அவள் தண்ணி ஊற்ற போகிறான்னு சொல்லிவிட்டு, நம்ம குள்ள கத்திரிக்காவும் நானும் வரேன் நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கூட எசிலி போட்டுட்டு கிளம்பிட்டாளுங்க. சரி அவளையே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிவிட்டு அதனால் 2 பேரும் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மாட்டுப்பால் தாங்க வாங்குகிறேன். அதனால் காஃபி வந்து உடனே வாங்கி போட்டால் தான் அந்த பால் டேஸ்ட்டாக இருக்கும். முந்தின நாள் காலையிலே வாங்கி அடுத்த நாள் காலையில் போடும்போது கொஞ்சம் ரொம்ப ஓவராக தித்திக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் அப்படியே வெளியே உட்காந்து குடிச்சிட்டு உட்காண்ட்ருந்தேன். 2 பேரும் வந்துட்டாங்கங்க, பொங்கலோடு வந்தாங்க. கையில் வந்து ஐயர் கூப்பிட்டு பொங்கல் கொடுத்தாருங்களாம்மா. தின்னூர் கொடுத்தாங்க. காலையில் குளிக்காமையே தின்னூரும் விட்டாச்சு. அப்புறம் ஜோஷ்னிக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது. லக்ஷிதாக்கு ஸ்கூல் இல்லை, லீவ் விட்டுட்டாங்கங்க. அப்புறம் இவங்களுக்கு வேறு லீவ் விட்டாங்களே, சாயந்தரம் வந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். மைதா மாவு பிணைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் மொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் நானும் ஒரு கப் மைதா மாவு எடுத்துங்க. அதில் ஓமம், எள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சிட்டேன். அப்புறம் அதை வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தின்னாக தேய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன். கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்குதுங்க. கொஞ்சம் கீழே நல்லா மாவு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. அப்புறம் கட் பண்ண பீஸெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டுங்க. நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சோன்னே இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டேங்க. உள்ளே போட்டோன்னே குட்டி குட்டி பூரியாக உப்பி வந்தது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேங்க. யூடியூப்பில் ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் நமக்கு ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா குட்டி குட்டியாக போடுறோமாங்க, அதை எடுக்கிறதுக்குள்ளேயே இங்கே எண்ணெய் காஞ்சிருது. அதை ஸ்லோ பண்ணி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அப்புறம் இந்த குட்டி குட்டி பூரி எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டுங்க. இதை கொண்டு போய் டேஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. என்ன குட்டி பூரியான்னு கேட்குறாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் சிப்ஸு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் சிரித்தாங்க. அப்புறம் சரி இது பூரியாக இருக்குது, நம்ம வந்து ஏதாவது ஒன்று கலக்கலான்னு சொல்லிவிட்டு சாட் மசாலா இருந்ததுங்க. சாட் மசாலாவுக்குள்ளே கொஞ்சம் கொட்டி விட்டு கலக்கி விட்டேன். ஏதோ சுமாராக இருக்குது அப்படின்னாங்க. நான் வேறு இவ்வளோ சுட்டு வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். ஆனால் அடுத்த நாளுங்கும்போது காலி ஆயிடுச்சுங்க. நல்லா இல்லைனாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க, ஏதோ ஒன்று இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி வேறு திங்கக்கிழமையாக போச்சுங்களா, காயெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போனேனுங்க. அந்த பட்டாணி வந்து 10 ரூபாய்க்கு அவ்வளோ கொடுத்துருக்குறாங்கங்க. ஆனால் உளிச்சா கொஞ்சம் தான் வந்தது. ஆனால் கிலோ வந்து 120 ரூபாய்ன்னு சொன்னாங்கங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.